இன்றைக்கி குக்கரில் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு முட்டை போட்டு வேக வச்சிட்ருக்கிறேன் இந்த சட்டியில். இதில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் பால் விட்டுருக்கிறேன். எதுக்குன்னா இந்த காலிஃப்ளவரை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணலாம். சரி, பக்கத்தில் பால் இருந்ததுன்னு ஊற்றினேன். பாலும் ஊற்றலாம், 1 ஸ்பூன் ஊற்றினாவே போதும். நல்லா வாஷ் ஆகிடும். இந்த நல்லா இன்னும் ஒயிட் ஆகிரும். பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாயும் கருவேப்பிலை தலையும் வெங்காயமும் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்படி கொதித்து வரும்போது 1 ஸ்பூனு உப்பு போட்டோமா கொஞ்சம் முட்டை உடையாமல் இருக்கும். இப்போ இனிமேல் சிம்மில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், போட்டு எடுத்தோமா போதும். ரொம்ப வேக விட்டால் டேஸ்ட்டே போயிடும். இப்போ வடிகட்டிக்கலாம். எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தழை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. இந்த பக்கம் முட்டையும் வெந்து வந்தாச்சு. சரி, கொஞ்சம் தானேன்னு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டேன். அது துணூண்டு போட்டு வடிக்க முடியல. இப்போ இனிமேல் காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளையா. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டேன், ஃபஸ்ட்லேயே உப்பும் போட்டுட்டேன். தண்ணி வேணும்னா கொஞ்சம் தெளித்து மூடி வச்சு வேக வச்சிடலாம் சிம்மில். கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சிடலாம், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். முட்டையும் நேரம் வெந்திருக்கும். ஆஃப் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு இந்த செல்ஃபை எடுத்து சுத்தம் பண்ணினேன். அப்பப்போ டெய்லியுமோ இல்லை ஒரு நாள் விட்டோ ஏதோ ஒன்று சுத்தம் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி எல்லோரும் பொங்கலுக்கு மட்டுமே சுத்தம் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. நேற்று வந்து இது தொடச்சி பார்த்தேன், நேராகிட்டே இருந்தது. அப்புறம் இப்படின்னு எடுக்கிறேன், டக்குன்னு வந்துருச்சு. சும்மா ஆணி அப்படியே ஒட்ட தான் வச்சுருக்குறாங்க. அப்புறமேல டக்குன்னு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து அடுக்கி வச்சாச்சு. அப்புறம் இது ஒரு நாளைக்கு செய்யணும். இது ரொம்ப கசகசன்னு இருக்குது. தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போடணும். அப்புறம் முந்தாநாதிக்கு தான் சுடிதார் எல்லாம் துவைச்சது. அப்புறமா இப்போல்லாம் நைட்டி எல்லாம் சேர்ந்துருக்குது. அப்புறம் தான் துவைக்கணும். இன்றைக்கி வெயில் இல்லை, நாளைக்கு தான் பார்க்கணும். வெயில் வந்தால் தான் வாஷிங் மிஷின்லேயே போடுவேன் துணியை. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளேயும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆஃப் பண்ணியும் இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் கொதிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த தேங்காயை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸ்டக் ஆகுது. இவ்வளோ நேரம் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டா? ஐயோ, சரி, தேங்காயை அரைச்சி போட்டு பொரியலை முடிச்சுக்கிறேன். தேங்காவை அரைச்சாச்சு. இனிமேல் போட்டுக்கலாம். தேங்காவும் 4 மிளகும் போட்டுட்டேன். இதில் போடலை மிளகுத்தூள், தேங்காயிலே போட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் காலிஃப்ளவரை எடுத்து வச்சுட்டேன் பொரியலை. கொஞ்சம் சாப்பாடு போட்டு இதிலேயே காலிஃப்ளவர் சாப்பாடு கிளறிக்கலாம். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் சாப்பாடு, முட்டை, கொஞ்சம் சாம்பார் பொடியும் உப்பும் போட்டிருக்கிறேன். இது வந்து தயிர் சாதத்துக்கோ இல்லை பழைய குழம்பு இருக்குது, அதை சூடு பண்ணியோ சாப்பிட்டுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, பெரிய வீடியோவில் சொன்னது. எல்லோரும் பாருங்கள் வீடியோவை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.